Hi children, good morning. How are you all, my dear children? Are you all safe in your home? Yes, my dear children, please stay forever. Don't go anywhere. Okay? Okay, children, welcome back to the English class. Today we are going to see a funniest poem. The name of the poem is called Nose by Alien Fisher. He is an American writer and poetry and playwright also. Okay, children, this is the second unit, first poem. The name of the poem is called Noses. Okay. Yes, children, nose. This is the one of main part of our body or part of our face, right? This is the very important to our face. நம்ம இந்த ஃபேஸ் ஆர் இந்த பார்ட் நம்மளுடைய பாடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டுன்னு சொல்லுவாங்க நோஸ். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன், டெல் மீ ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் யூஸிங் நோஸ்? என்ன பர்பஸ்க்கு நம்மளோட நோஸ் யூஸ் பண்ணுறோம்? ப்ரீத்திங் பர்பஸ்க்காக நம்ம நோஸ் யூஸ் பண்ணுறோம். ஆமாம் தானே? மூச்சு விடாமல் நம்மளால இருக்க முடியுமா? என்னாலாம் முடியவே முடியாதுப்பா. நீங்கள் இருப்பீங்களா? யாராலுமே முடியாது. ஆமாம் தானே? ஓகே. எஸ் சில்ட்ரன், have you ever looked at the face in the mirror? Do you find your nose to be funny? Yes children, எப்பயாவது நீங்கள் மிரரில் எப்போதுமே நீங்கள் மிரரில் உங்களுடைய ஃபேஸ் பார்க்கும்போது ஃபன்னியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஃபன்னியாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து ஃபன்னியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸ் வந்து ஐஸ் இருக்குது இல்லையா? ஐஸ் இருக்குது, மவுத் இருக்குது இல்லையா? அந்த இயர் கூட இருக்குது. இது எல்லாமே அழகாக ஷார்ட்டாக இருக்குது. ஐஸ் இருக்கிறது தெரியாது. இப்போ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபேஸில் கை வச்சு பாருங்களேன். கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும்போது ஃபர்ஸ்ட் எது நம்மளுக்கு வந்து டச் ஆகும்? நம்ம கையோட நம்மளோட நோஸ் தான் வந்து டச் ஆகும். ஆமாம் தானே? இப்போ நான் அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் கையை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னுடைய நோஸ் தான் வந்து டச் ஆச்சு. சரிங்களா? அது வந்து நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நோஸ் பாருங்களேன். நீங்கள் சிரிக்கும் போது பார்த்தாலோ, நீங்கள் எதனா பேசும்போது பார்த்தாலோ, நீங்கள் எந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கும். அந்த எக்ஸ்ப்ரெஷன் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் வளைவு நெளிவு இருக்கும். அதை பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிரிப்பாக ஃபன்னியாக இருக்கும். ஆமாம் தானே? ஓகே. இந்த டாபிக் கேட்கும் போதே கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. நோசஸ் அப்படின்னும் போது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த நேம் ஆஃப் தி போயம் நோசஸ். ஓகேங்க. இந்த போயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். Are you all ready for listening my class, my dear children? Are you all ready? Okay. Okay children, listen. I looked in the mirror and looked at my nose. It's the funniest thing. The way it grows straight right out where all of it shows, with two little holes where the breathing goes. Okay. ஃபன்னியஸ்ட்னா என்னங்க? ஃபன்னியஸ்ட்னா தேர்ட் லைனில் ஃபன்னியஸ்ட் இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன? ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நம்ம அந்த நோஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கான்? ஒரு வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க அந்த போய்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷி லுக்ஸ் அட் ஹர் நோஸ் அண்ட் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் வெரி ஃபன்னி பிகாஸ் இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஹர் ஃபேஸ். அவங்க அந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணாடி பார்க்கும் பொழுது ரொம்ப ஃபன்னியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃபார் வாட் பர்பஸ் ஷீ இஸ் த திங்கிங் ஃபன்னியஸ்ட் இன் த சென்ஸ், அவங்க முகத்தை விட அந்த நோஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் அவங்க ஃபேஸை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கிறதால அது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? ஃபன்னியாக வந்து ஷீஸ் ஃபீலிங் லைக் தட். ஓகே. செகண்ட், stuck right out where all of it shows, with two little holes where the breathing goes. She finds the two holes. It is to be strange. The two holes is used by breathing. இந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது இல்லையா நம்ம மூக்கு கீழே, இந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹோல்ஸ் வந்து எப்படி இருக்குது? அவங்களுக்கு ரொம்ப காமெடியாகவும் இருக்குது. நம்ம நோஸ் பார்க்கும்போது அந்த ஹோல்ஸ் வந்து பர்பஸ்க்காக இருக்குது, ப்ரீத்திங் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ப்ரீத் உள்ளே கொண்டு போகிறதுக்கும் ப்ரீத்திங் வெளியே கொண்டு வரதுக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குது? அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸா, I looked in the mirror and saw in there the end of my chin and the start of my hair, and between that it's not much space to spare with my nose, like a handle sticking there. See, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. She looked at herself in the mirror and found her nose to
to be placed in the middle of her face between her chin and head. என்னென்னா இந்த கேர்ள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ணாடி மிரர் போய் பார்க்கும் பொழுது என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நோஸ் எப்படி இருக்கான், அதாவது அவங்க ஹேர் தலைமுடி இருக்கு இல்லையா, அந்த தலைமுடி ஸ்டார்டிங்கில் வந்தும் அந்த சின் இருக்குங்களா, அந்த கண்ணம் இருக்கு இல்லையா, அந்த லைக் இந்த மவுத்து கீழே இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் சென்டர் வியூவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. She looked at herself in the mirror and found her nose to be placed in the middle of her face. அவங்க ஃபேஸ்லேயே வந்து நோஸ் எங்கே இருக்குது, மிடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்வீன் ஹர் சின் அண்ட் ஹெட், அவங்களுடைய ஹெட்டுக்கும் சின்னுக்கும் மிடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் லைக் அ ஹெட் ஹேண்டில் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் டு டோர். அதாவது நம்ம கதவு இருக்குது, நம்ம டோர் இருக்குல்ல, நம்ம ரூம்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம டோர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டோரோடைய நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஹேண்டில் பிடிக்கிறோம் இல்லையா, அது எங்கே இருக்கும், அது சென்டரில் இருக்கும் இல்லையா, மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் சென்டரில் இருக்கும். அது எப்படி இருக்கும், அது வந்து அந்த டோர் வந்து எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த ஹேண்டில் மட்டும் எப்படி இருக்கும், கொஞ்சம் மேலே வந்த மாதிரி இருக்கும் இல்லையா, மேலே வந்த மாதிரி இருக்கும். அது எதுக்காக, அது எப்படி இருக்கும், அது அப்போ மேலே வந்த மாதிரி அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி ஜஸ்ட்டு உள்ளே கொண்டு போகிறதுக்கும் வெளியில் போயிட்டு வர்றதுக்கும் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃபேஸில் இருக்க நோஸ் எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக நம்ம ஃபேஸ் இருந்தாலும் அந்த மிடில் வந்து நம்மளுடைய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்கும். அதை அவங்க பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், if ever you want to giggle and shout and can't think of what to do it about. If ever you want to giggle and shout and can't think of what to do it about, just look in the mirror and then, no doubt, you will see how funny your nose sticks out. என்ன சொல்கிறாங்க இங்கே, கிகிள்னா என்னங்க, கிகிள்னா நம்ம கேலி சிரிப்பு பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கிகிள்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் யூ வாண்ட் லாஃப் அபவுட் சம்திங், ஜஸ்ட் கிகிள் அபவுட் சம்திங். அதாவது சம்டைம்ஸ் நீங்கள் சிரிக்க போகிறீங்க, ஒரு கேலி சிரிப்பாக இருக்குது, ரொம்ப உங்களையும் மீறி நீங்கள் வந்து சிரிச்சிட்ருக்கீங்க, வேகமாக சிரிக்கிறீங்க அப்படின்னு இருக்கும் பொழுது இங்கே என்ன பண்ணணுங்க, அது அப்போது வந்து உங்களுடைய மிரர் போய் பாருங்கள், கண்ணாடி போய் பார்க்கும்பொழுது நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, உங்களோட நோஸ் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நீங்கள் வந்து அந்த டைமில் ரொம்ப கேலியாக சிரிக்கும்போது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அந்த டைம் போயிட்டு நீங்கள் மிரர் பார்த்தீங்கன்னா அது உங்கள் நோஸ் வந்து ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை, ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். சில பேருக்கு வந்து மூக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இல்லையா, உங்கள் சியர் மம்மி ஃபேஸ் அண்ட் சியர் ஃபாதர் ஃபேஸ், அவங்க 2 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது மூக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அவங்க சிரிக்கும்போது ஜஸ்ட் கொஞ்சம் பாருங்களேன், அது நம்மளுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். சொல்லும்போது எனக்கே சிரிப்பு வருது. ஸோ அந்த மாதிரி பாருங்களேன், அது எப்படி இருக்கும், கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப வாய் விட்டு ஃபுல்லாக சிரிச்சோன்னா, ரொம்ப ஓப்பனில் நம்ம சிரிச்சோன்னா எப்படி இருக்கும், நம்மளுடைய மவுத் ரொம்ப ஃபன்னி மோடில் வந்து போகும், அது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயட்ரி வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த போயட்ரி என்ன சொல்கிறாங்களா, இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரைப் அபவுட் ஆர் மெயின் பார்ட்ஸ் இன் அவர் ஃபேஸ் நோஸ். நம்ம நோஸை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில். சரிங்களா. ஃபர்ஸ்ட் லெசன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேர்ள் போயிட்டு கண்ணாடி பார்க்குறாங்க. கண்ணாடி பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குது, நம்மளுக்கு அவங்க கண்ணு வாயெல்லாம் தவிர அந்த மூக்கை மட்டும் கொஞ்சம் அந்த ஃபேஸை விட்டு அவுட் ஆஃபில் வர்ற மாதிரி இருக்குது, அவுட் ஆஃப் ஹர் ஃபேஸ், அவங்க முகத்தை விட்டு தனியாக வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மூக்கில் வந்து அவங்க நோஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, 2 ஹோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஹோல்ஸ் எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தோன்னா, ப்ரீத்திங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் சொல்லிட்டாங்க. செகண்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மிரரில் போய் பார்க்கும்பொழுது தலைக்கும் நம்ம சின்னுக்கும் நடுவில் மிடில் இருக்குது நம்ம இந்த நோஸு, அது எப்படி இருக்குது, லைக் ஹேண்டில், அதாவது நம்ம டோரில் வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இட்ஸ் லைக் திஸ் த எக்ஸாம்பிள். ஓகேவா, அந்த மாதிரி
அந்த மாதிரி வந்து கதவு தான் என்ன தான் ஃப்ளாட்டாக இருந்தாலும் நம்மளுடைய டோர் அந்த இது பிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து எப்படி இருக்குது, கொஞ்சம் மேலே வந்தாப்புல இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? தேர்ட் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன தான் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஸ்மைல் பண்ணாலும் அப்படி ஸ்மைல் பண்ணும்போது நீங்கள் வந்து கண்ணாடி பார்க்கும்போது டவுட்டே தேவையில்ல, உங்கள் நோஸ் எப்படி இருக்கும், ஃபன்னியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முடிக்கிறாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் சில்ட்ரன்? எனி டவுட்? Okay children, thanks for listening my class my dear children. Thank you.